நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவை உடுத்திக் கொள்ளுதல். இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய வசனங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். குறிப்பு வசனம்: அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ரோமர் 13:12. முதல் முறையாக எனது புதிய கண்ணாடியை அணிவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு நான் அவற்றை தூக்கி எறிய விரும்பினேன். அந்த புதிய கண்ணாடியை அணிந்தபோது என் கண்களில் வலி ஏற்பட்டது மற்றும் தலை சுற்றியது. எனக்கு பழக்கம் இல்லாத அந்த புதிய கண்ணாடி பிரேம் எனது காதுகள் புண்பட்டன. அடுத்த நாள் நான் அதை அணிய வேண்டும் என்று நினைத்தபொழுது கூச்சலிட்டேன். அந்த கண்ணாடியை என்னுடைய சரீரம் ஏற்றுக்கொள்வதற்காக அதை நான் மீண்டும் மீண்டும் அணிய வேண்டியிருந்தது. அதற்கு பல வாரங்கள் எடுத்தது. ஆனால் அதன் பிறகு நான் அந்த கண்ணாடியை அணிந்திருப்பதை மறந்துவிட்டேன். புதிதாக ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு சில மாற்றங்கள் அவசியப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அதோடு நாம் பழகிவிடுகிறோம். அதுவும் நமக்கு பொருத்தமாய் மாறிவிடுகிறது. அவற்றில் இருந்து சில புதிய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள நேரிடுகிறது. ரோமர் 13 அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்றும் சரியான ஜீவியம் வாழும்படிக்கு அறிவுறுத்துகிறார். அவர்கள் இயேசுவை நம்பியிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் தற்பொழுது நித்திரை கொள்வதில் மன நிறைவு அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கவும் கண்ணியமாக நடந்து கொள்ளவும் எல்லா பாவங்களையும் விட்டுவிடவும் அவர்களை வலியுறுத்துகிறார். பவுல் அவர்களை இயேசுவை அணிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் அவரைப் போலவே இருக்குமாறு ஊக்கப்படுத்துகிறார். இயேசுவின் அன்பான, கனிவான, இரக்கமுள்ள, கருணை நிறைந்த, உண்மையுள்ள வழிகளை நாம் ஒரே இரவில் பிரதிபலிக்க தொடங்குவது இல்லை. அவை சங்கடமாகவோ அல்லது கடினமாகவோ தெரிந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள தீர்மானிப்பது என்பது ஒரு நீண்ட செயல்முறையாகும். காலப்போக்கில் அவர் நம்மை சிறப்பாக மாற்றுகிறார். இன்று நீங்கள் இயேசுவை அணிந்து கொள்வது எப்படி இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? கிறிஸ்துவை பின்பற்றுவது காலப்போக்கில் எப்படி வசதியாய் மாறுகிறது? இயேசுவே, நீர் என்னை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்குவதற்காய் உமக்கு நன்றி.